இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில துன்பத்தின் பாதைகள் வழியா நம்ம கடந்து போகும்போதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராகவே நம்மோடு கூட இருப்பாருங்க. ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்படி நம்ம அந்த பாதையில வரும்பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ள போகிற யாராக இருந்தாலும் எப்படி தேவன் நம்மை ஆறுதல் படுத்தினாரோ அதே போல நாம் கூட மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும் என்பதுதாங்க தேவனுடைய விருப்பமாக இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனையை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில கூட உங்க பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்தாரோ நீங்க மற்றவர்களுக்கும் அப்படியாக ஆறுதலான ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பாதைகளில் கூட நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுகிற துன்பங்களுக்கு மத்தியில கூட நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கை தூக்கி விடுவாராகவே கலங்காதீங்க. அதே நேரத்துல உங்களை சுற்றி இருக்கவங்களை பாருங்க, யார் யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க. தேவன் இன்னும் உங்களோடு கூட இருப்பதை உங்களால் உணர முடியுங்க. வேதத்தை வாசி பார்க்கும் பொழுது யோசேப்பு தேவனுக்கு பிரியமாக இருந்தா நமக்கு தெரியும். ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தாரா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறதுல சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு இருந்தபோது அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவர் சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய பானபாத்திரக்காரனும் மற்றொரு நபரும் வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவங்க சோகமா ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி இருந்தாங்க. யோசேப்பு வந்து பார்த்தபொழுது அவங்க கலங்கி இருக்கிறாங்கன்னு பார்த்து அவர் அப்படியே போல, நம்மளும் சிறைக்குள்ள இருக்கோம், அவங்களும் சிறைக்குள்ள இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்காம போலங்க. அவர் உடனடியாக நின்று அவங்க 2 பேரையும் பார்த்து உங்க முகம் ஏன் இப்படி துக்கமா இருக்குதுன்னு விசாரித்தாராம். அந்த காரியங்கள் என்னவென்று ஆராய்ந்து அவங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்து அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு நபராக யோசேப்பு காணப்பட்டாருங்க. பாருங்க, அவர் சிறைக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆனா மற்றவங்களை உற்சாகப்படுத்தினார். இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போனது போல இருக்குதா? ஆனாலும் கூட அதே போல இருக்கிற சூழ்நிலை இருக்கிற மற்றவர்களை ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்து உங்களுக்கு செய்கிற அற்புதங்களையும் உங்களால பார்க்க முடியும். ஏன்னா யோசேப்பு அப்படியாக நன்மை செய்தார் பாருங்க. ஆண்டவர் யோசேப்புடைய தலையை உயர்த்தின அந்த சிறை வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி போட்டார். அதே போல நீங்க மற்றவங்களுக்காக நீங்க காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய காரியங்களை தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த நாள்ல மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஆறுதலா இருங்க. God bless you.